Sit straight. Body straight, back straight. प्रातः स्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वम् सच्चित्सुखं परमहंस गतिं तुरीयम् यत्स्वप्नजाग्रसुषुप्तिमवैति नित्यम् तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः प्रातर्भजामि मनसा वचसामगम्यम् वाचो विभान्ति निखिलायदनुग्रहेण यं नेति नेति वचनैर्निगमा अवोचुः तं देवदेवमजमच्युतमाहुरग्र्यम् प्रातर्नमामि तमसः परमर्कवर्णम् पूर्णं सनातनपदं வருதா இப்போ செக் பண்ணுங்க. ஓகே ஆரம்பிக்கலாமா? அண்ணா இப்படி வந்துடு, அம்மாச்சி வருவார். பொறு நீ கொஞ்சம் அப்படி வா. பொறு. ஓம் சதாசிவசமாரம்பாம் शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. उपरस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरि ओम. श्री गुरुभ्यो नमः. हरि ओम.
முதல் ஸ்லோகம் ஒருத்தர் சொல்லிட்டார். கக்கலூனாலங்கிரியதே दृष्टादृष्टार्थसाधनपटीयान् अमुया कण्ठस्थितया प्रश्नोत्तररत्नमालिकया. श्लोकम नंबर எத்தனாவது சொல்லுங்க பார்க்கலாம். Very good. किं जीवितम् अनवद्यं किं जाढ्यं पाठतोऽप्यनाभ्यासः पाठतो अपि अनाभ्यासः अनभ्यासः को जागर्ति विवेकी को निद्रा मूढ़था जंतोः. இப்போ கிம் லாகவம் இது பார்த்து முடித்தோம். சிறுமை எது அப்படின்னாக்கா நம்மளுடைய தாழ்ந்தவர்களிடத்தில் யாச்சிப்பது. யாச்னா அது பேர் யாச்ஞா. சரியா? அது சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண டங் ட்விஸ்டர் அது. சரியா? நம்மளுடைய சிறியவர்களும் யாச்சிப்பது அப்படி சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் இப்போ எங்கே போகிறார். இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு ஒரு ப்ரில்லியண்ட் ஸ்டூடெண்ட்டு வந்து ஒரு கேள்வி கேட்டான். ஏன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, நேற்றுக்கு நம்ம டீல் பண்ண கொஸ்டின்ஸில் 2 கொஸ்டின் இருக்குது. அந்த 2 கொஸ்டினை சேர்த்து யோசித்து கேட்டான். அப்போது நம்மளுடைய சிறியவர் நம்மளுடைய கீழான இருக்கிறவர்களிடம் கேட்பது அப்போனா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சமமாக இருக்காலோ இல்லைன்னா நம்மளுடைய மேலானவர்களிடத்துலையோ கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கொஸ்டின் ஆன்சர். இன்னொரு கொஸ்டின் என்ன? இதுக்கு முன்னாடி கிம் குருதாயா மூலம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதில் என்ன சொல்கிறது? எத் அப்ரார்த்தனம் நாம ஏதத்து. கிரேட்னஸ் எது அப்படின்னா எதையும் கேட்காமல் இருக்கிறது வந்து கிரேட்னஸ் அப்படின்னு ஒரு பதில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நல்லா இருக்குல்ல கொஸ்டின்? இப்படி தான் யோசித்து படிக்கணும். அதாவது நம்மளுடைய கேட்காமல் இருக்கிறது வந்து கிரேட்னஸ். அப்புறம் இன்னொரு கொஸ்டினுக்கு என்ன சொல்கிறார்? நம்மளுடைய கீழானவர்களிடத்தில் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது. கீழான இருக்கிறவர்களிடம் கேட்கக்கூடாது அப்படின்னாக்க மற்றவர்களிடத்தில் கேட்கலாம் இல்லையா? அப்போது மற்றவர்களிடத்தில் கேட்டோன்னா நம்மளுடைய அந்த கிரேட்னஸ் வந்து இல்லாமல் போயிடும். இப்படி இருக்கே, ஒன்றுக்கு ஒன்று முன்னுக்கு முரணாக இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஐ ரியலி லைக் தட் கொஸ்டின். கிரேட் கோயிங் யுவர்ஸ். சரியா? அப்போது there are 2 things we ask for. 2 விஷயத்தை நம்ம கேட்போம் லைஃப்பில். ஓகே, 2 விஷயம் என்ன கேட்போம்? ஒன்று, எனக்கு எது வேணுமோ அதை கேட்பேனா. இன்னொன்று, எது தேவையோ அதை கேட்பேனா. புரியுறதோ? எனக்கு எது வேணுமோ அதை கேட்பேனா, எது தேவையோ அதை நான் கேட்பேனா. இப்போது குருதாயா மூலம் அப்படின்னாக்க எனக்கு அது வேணும்னு ஆசையாக இருந்தால் கூட, வேணுன்ற டிசைர் இருந்தால் கூட நம்ம அடக்கக்கூடாது. புரியுறதா? சாதாரணமாக எனக்கு அது வேணும் ஆசையாக இருந்தது அப்படின்னா அதை கேட்காமல் இருக்கிறது வந்து என்னோடய கிரேட்னஸ். ஆனால் சில இடத்துல எனக்கு வந்து நீடு வரும். அப்போ அந்த நீடு வரும்போது கேட்டு தான். அப்போது இதில் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, விவேக சக்தி. அது இன்னும் 4-5 இடத்துல சங்கரர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார், விவேகம் விவேகம் இம்பார்ட்டண்ட்னா. ஸோ ஒரு முக்கியமான விவேகம் நமக்கு என்ன தெரியணும், புத்தியில் இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து என்னுடைய டிசையரா
இல்லை என்னுடைய நீடா அப்படின்னு தெரியும். சொல்லு. சோஃபா செட்டு வந்து டிசையரா இல்லை நீடா? அவாவா டிசைட் பண்ணும். அது புரியுறதோ? அப்போது டிசையர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கக்கூடாதா அப்படின்னா, டிசையர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோ. பட் டிசையரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக போய் யாச்சகம் கேட்காத, யாரையாவது போய் பிரார்த்தனம் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். புரியுறதோ? இப்போ வந்து இஎம்ஐ வாங்கி வீடு கட்டினா என்ன அர்த்தம்? கடன் வாங்கி வீடு வேணுன்ற ஆசையை வந்து நான் நிறைவேற்றிக்கிறேன். அப்போ உண்மையாக என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வீடு வாங்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் வீடு வாங்கணும்னு எனக்கு தோன்றுறது, அதனால் நான் போய் பேங்க்கில் கடன் வாங்கி வீடு வாங்குறேன். ஓகே, எனிவே இட் இஸ் பிகம் தி நார்ம் ஆஃப் த டுடேஸ் லைஃப். பரவாயில்ல. பட் ஒரு காலத்தில் என்ன அப்படி இருக்குன்னா, தலையே போனாலும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அதாவது சீதையை அபகரணம் பண்ணி தன்னுடைய உற்றார் உறவினர்கள்லாம் இழந்து நிற்கும்போது ராவணனுடைய மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா, ஒரு கடன் பட்டவனுடைய நெஞ்சம் எவ்வளோ கஷ்டப்பட்டதோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான். அப்போ ராவணனுக்கு இருந்த துக்கத்தை எதோட கம்பேர் பண்ணுறான்னா, அதை விட ஒரு பெரிய துக்கத்தோடு தான் கம்பேர் பண்ணுவாள். அப்போ கடன் வாங்கி தவிக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து அவ்வளோ. அதனால் வந்து மேக்ஸிமம் லைஃப்பில் ஒன்று வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் லைஃப்பில் கடன் வாங்காமல் இருக்கணும். சரியா? வாக்கு கடன் வாங்கக்கூடாது. இப்போ எஜுகேஷனே கடனில் ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னா உங்கள் தப்பு இல்லை, யார் தப்பும் இல்லை. ஏன்னா எஜுகேஷனை வந்து இட் ஹஸ் பிகம் அ கமாடிட்டி இன் த மார்க்கெட். எஜுகேஷன், ஃபுட்டு, ஓகே, இதெல்லாம் வந்து ஃப்ரீலி அவைலபிள். பாரத நாட்டில், பாரத தேசத்தில், சமுதாயத்தில் எஜுகேஷனும் ஃபுட்டும் வந்து ஃப்ரீலி அவைலபிள். என்றைக்குமே நீங்கள் வந்து சாப்பாடு போட்டு, இப்போ யாராவது பேயிங் கெஸ்ட்டாக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. பைசாக்கு, சாப்பாடுக்கு பைசா வாங்கினா அந்த பைசா ஒட்டாது, தங்காது. ஒருத்தர் நம்மத்துக்கு வந்து தங்கிட்டு போகிறா அப்படின்னா பைசா வாங்கக்கூடாது. ஸோ இந்த பேயிங் கெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது அந்த கான்செப்ட். உன்னால் முடிஞ்சால் எத்தனை நாள் ஃப்ரீயாக அவளுக்கு சாப்பாடு போட்டு வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோ, இல்லைன்னா அமுச்சுடும். இல்லை சார் இவ்வளோதான் என்னால் முடியும்னு சொல்லி தப்பு இல்லை. இட் இஸ் நத்திங் ராங் டு டினை, பட் டோன்ட் செல் யுவர் செல்ஃப் ஃபார் தட். அதே மாதிரி எஜுகேஷன், நீங்கள் யாருக்காவது ஏதாவது சொல்லி தரையில் அப்படின்னாக்கா டோன்ட் டிமாண்ட் மணி. புரியுறதா? டிமாண்டு பண்ணக்கூடாது. இதுதான் ரூல். இந்த காலத்துக்கு ஒத்து வராது சுவாமி, நீங்கள் 4 இயர் கோர்ஸுக்கு என்ன ஃபீஸே வாங்க மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் வேறு எனக்கு. வாங்க மாட்டோம், இன்னொரு 1000 வருஷம் ஆனாலும் வாங்க மாட்டோம். நடக்கும் நடக்காது எல்லாம் செகண்டரி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்டெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் பகவான் பார்த்துப்பான். டிமாண்டு இருக்காது. அதாவது நான் சொல்லித்தரத்துக்கு பணம் வாங்க மாட்டேன் ஒரு நாளும். அது மட்டும், அதுதான் வந்து நம்ம நாட்டுடைய கலாச்சாரம். தயவுசெய்து நீங்கள் நாளைக்கு யாருக்காவது ஏதாவது அறிவு சொல்லி கொடுத்தேன்னா அதுக்கு தயவுசெய்து பணம் வாங்க வேண்டாம். புரியுதா? சரி, இது போட்டோம். ஸோ இது டாபிக் எங்கேயோ போயிடுது. ஸோ சிம்பிளி புட், நம்மளுடைய டிசையருக்காக வந்து யாரையாவது கேட்குறது அப்படிங்கிறது வந்து இஸ் லூசிங் யுவர் கிரேட்னஸ். நம்மளுடைய நீடுக்காக கேட்க வேண்டிய வந்ததுன்னா கேட்கலாம். இப்போ வீட்டில் யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, கடன் வாங்கணும், கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம், தப்பு இல்லை. யார்ட்டையாவது கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி கேட்டு வாங்கும்போது அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கீழானவர்கள்கிட்ட கேட்டோன்னா அது நம்மளை வந்து நம்மளுடைய மேன்மையை குறைத்து விடும். இதுதான் விஷயம். வெரி குட் கொஸ்டின். ஸோ வித் தட் ஓப்பனிங் நோட் இன்னித்து கொஸ்டின்ஸ்க்கு போவோம். இன்றைக்கி என்னெல்லாம் கொஸ்டின்ஸு? கிம் ஜீவிதம் 10வது ஸ்லோகத்தில் முதல்ல இருக்க பாருங்கள். கிம் ஜீவிதம் என்ன? அனவத்தியம். அப்போ எது வாழ்க்கை
அப்படின்னு ஒரு கேள்வி. நல்லா வாழ்ந்தேன், நல்ல வாழ்க்கை அப்படின்னா எது? விச் இஸ் குட் லைஃப்? இது ஆன்லைன் வந்துன்னு இருக்கு இல்லையா? இங்கே ஷுட் பி ஃபைன். என்ன நல்ல வாழ்க்கை? எது நல்ல வாழ்க்கை? எப்படி வாழ்ந்தால் நல்ல வாழ்க்கை? பேர் புகழோட பணம் காசு சம்பாதிச்சு எங்கேயாவது ஏதாவது யாராவது நம்மளை பற்றி புக்கு ஏதாவது எழுதிட்டான்னா நம்ம வாழ்க்கை நல்லா. இந்த சஷ்டிப்த பூர்த்திலையும் சதாபிஷேகத்துலேயும் புக்கு போடுவாள் அவரை பற்றியே. அவருடைய சஷ்டிப்த பூர்த்திலேயே அவருடைய சதாபிஷேகத்திலேயே அவளை பற்றி புக்கு போட்டு கொடுத்துப்பா. என்ன ஒரு விஷயம்! நம்மளை பற்றி புக்குன்னா இன்னொருத்தர் நம்ம போனதுக்கப்புறம் எழுதணும். புரியுதா? பொதுவாக பயோகிராஃபி ஒன்று இருக்குது, அப்புறம் ஆட்டோபயோகிராஃபி ஒன்று இருக்குது. ஆட்டோபயோகிராஃபின்னா என்ன? நானே அதை என்னை பற்றியே எழுதிக்கிறது இல்லையா? யார் போய் வெரிஃபை பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? இப்போ ராமர் என்ன பண்ணார்? லவா குஷா உக்காருங்கடா, நான் சொல்கிறேன், நான் எவ்வளோ கிரேட்டு தெரியுமா அப்படின்னாரா? லவா குஷா ராமரை பற்றி எழுதினான்னா தன்னுடைய அப்பா அப்படிங்கிறதுனால எழுதினாலா? அப்பாவோட சஷ்டித பூர்த்திக்கு இது பண்ணுவோன்னு. அவளுக்கு அவள் அப்பானே தெரியாது ராமாயணத்தை பாடும்போது, தெரியுமோ? அப்போது நம்மளோட சாரித்திரம் இருக்குல்ல, சரித்திரம், நம்மளுடைய சரித்திரம் அவ்வளோ மேன்மையுடையதாக இருக்கணும். அதுதான் லைஃப். ஒரு சின்ன கலங்கம் கூட இருக்கக்கூடாது. புரியுறதோ? இதில் இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் என்ன யோகி அப்படின்னு பயோகிராஃபி வேணால் எழுதலாம். இப்போ நீ போனதுக்கப்புறம் உன்னை பற்றி யாராவது எழுதலாம், அவ்வளோதான். சரி, அந்த குடும்ப சர்க்கிள்குள்ளே அவர் பெரியவரை பற்றி 4 பேர் எழுதலாம். பட் should not be done by its own self. அதுக்கான குருத்துவம் இருக்குல்ல, அந்த கௌரவம் அது குறைஞ்சு போய்டும். சரி, அது போட்டோம். கிம் ஜீவிதம், இங்கே என்ன கேட்குறாருன்னா, கிம் ஜீவிதம், நல்ல வாழ்க்கைன்னா எது அப்படின்னாக்க, நான் இப்படி வாழ்ந்தேன், நான் அப்படி வாழ்ந்தேன், நம்மளை பற்றியே பேசிக்கிறது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை, தர்மத்தினுடைய விதிகளை பொறுத்த மட்டும் எங்கேயுமே ஸ்பாட் இல்லாமல் இருக்கணும். ஷுட் பி ஸ்பாட்லெஸ். ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஆல்ரெடி 2-3 ஸ்பாட் இருக்கேன். இனிமே வாழற வாழ்க்கையில் ஸ்பாட் இல்லாமல் பார்த்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மத்தினுடைய ஒரு சிறப்பு மேன்மை என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீ பரம அயோக்கியத்தனம் ஏதாவது பண்ணியிருந்தா கூட அந்த க்ஷணத்தோட ஒரு கோடை கிழித்து அப்போலேருந்து உன்னுடைய மறுஜன்மமானது ஆரம்பிக்கிறது. ரத்னாகாரான்னு ஒருத்தர் தான் இல்லையா? ரத்னாகாரன் அப்படின்றவன் கிட்டத்தட்ட பஞ்சமாக பாதகன். கொலை பண்ணுவான், கொள்ளையடிப்பான், இதெல்லாம் பண்ணுவான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் கோடு கிழிச்சார், போகிறோம் இதோட நிறுத்து அப்படின்னு. இனிமேல் உன்னோட ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணு, அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிடும், அந்த கம்பெனி இல்லீகல் என்டிட்டி அப்படின்னு ஒருத்தர் ரத்னாகாரோடைய லைஃப்பில் அவருடைய கம்பெனிக்கு சீல் வச்சார். யார்? அவர் பேர் நாரதர். நாரதர் தான் ரத்னாகாரருடைய குரு. ரத்னாகாரர் நாரதர் என்ற குருவை சென்றடைந்ததனால் ரத்னாகாரன் மகரிஷி வால்மீகியாக மாறினான். இதெல்லாம் கிரேட் ஸ்டோரிஸ் டு டேக் ஃப்ரம். அப்போ பாஸ்ட்டை பற்றின ரிப்பென்டன்ஸோ பாஸ்ட்டை பற்றின ரிக்ரெட்டோ ஜஸ்ட் ட்ராப் இட், பிகாஸ் தெர் ஆர் இனஃப் எக்ஸாம்பிள்ஸ். அருணகிரிநாதரோடது நல்ல கதை ஒன்று இருக்கு. ஏன் ரொம்ப ரீசெண்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா, கவியரசு, அவர் பேர் என்ன, கண்ணதாசன். அவருடைய ஊர் தான் அது, தியாகராய நகர், கிழக்கு மாம்பலம். ஆக்சுவலி மாம்பலம் ஒரே ஊர் தான். ட்ராக்கு போட்டதுனால கிழக்கு மேற்குன்னு மாறி மேற்கு மாம்பலம் தியாகராய நகர் ஆகி, தியாகராய நகரில் சவுந்தரபாண்டியனர் அங்காண்டி வந்ததுனால பாண்டி பசார் வந்துடுத்து. அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற ஏரியாவில் அந்த பேர் ஊரெல்லாம் எதனால் பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அது பாட்டோம். அப்போது அந்த சரித்திரமானது நமக்கு பாஸ்டெல்லாம் விட்டுடணும். ஆனால் இனிமேல் வாழற வாழ்க்கையில் ஸ்பாட் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு
அபரிமிதமான மனசில் சக்தி. நீ சூரனாக இருக்கணும். என்ன சூரனாக இருக்கணும்? எந்த விதமான மலத்தினாலையும் சேதனமாகாத அளவுக்கு சூரனாக இருக்கணும் நீ. அப்போ எப்படி நான் என் வாழ்க்கையை வாழணும்? ஸ்பாட் இல்லாமல் வாழணும்னா நான் என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னா, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம். ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம். சாஸ்திர விதி என்னவோ அதை தெரிஞ்சுக்கோ. சாஸ்திரம் உன்னை எப்படி வாழணும்னு எதிர்பார்க்கறது, அது எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது சுவாமி? இப்போ பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில் என்ன சொல்லின்னு இருக்கோம்? எப்படி வாழணும் தானே சொல்லின்னு இருக்கோம். இதுதான் சாஸ்திர விதி. தர்மசாஸ்திரத்தினுடைய ஒரு கம்பெண்டியம், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரீஃப் வந்து பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகை. வாழ்க்கை எப்படி சுவாமி வாழணும் அப்படின்னா திருப்பி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து கேட்டுட்டு வா. எது எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அந்த தெரிஞ்சுட்ட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வழி நடத்துறது. இதுதான் வந்து வேதமானது எதிர்பார்க்குறது. ஸோ சிம்பிளாக என்னென்னா வைதிக வாழ்க்கை வாழணும். அப்போது தஸ்மாத் கிரஹீத வாக்கியம், அதாவது பொதுவாக எப்படி வாழணும் அப்படின்னாக்கா, கிரஹீத வாக்கியம் வதான்யா சேஷனாபோக்தா அனர்த்தகிருத்தியா. பொதுவாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னாக்கா, பெரியோர்கள் சான்றோர்கள் வாக்கை நாம் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன? சேஷன போக்தா. சேஷன போக்தானா என்ன அர்த்தம்? இட்டு விட்டருக்கு கொடுத்து விட்டு நாம் உண்ண வேண்டும். நீ என்ன வேணால் என்ஜாய் பண்ண, நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்டில் வந்து ஆர் யூ ஷேரிங் தட் ஜாய் அண்ட் கிவிங் வித் அதர் பர்சன்? தானம் இருக்கா? உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ தானம் இருக்குது? கிரேட் என்ன? யுவாஸ்க்கு இது சொல்கிறேன். கிரேட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியில் ஒரு போர்ஷன் வந்து கோவிலில் அர்ச்சகருடைய தட்டுலையோ, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது நீடியாக இருக்கான்னா அவளுக்கு வாங்கி கொடுக்குறதோ, இல்லை நாய்க்கோ இதுக்கோ உங்களுடைய பாக்கெட் மணிலேருந்து ஒரு ஷேர் நீங்கள் வந்து கொடுத்தேன்னா இட் இஸ் ரியலி கிரேட். அதெல்லாம் அப்பா அம்மா பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு இல்லாமல், உங்களுக்கு பாக்கெட் மணி இன்கம் இல்லையா, அந்த இன்கமில் வந்து உங்களால் ஷேர் பண்ண முடியறதா அப்படின்னு செக் பண்ணும். புரியுறதோ? அந்த மாதிரி அனர்த்த கிருத்தியா, அனர்த்தமாக எதுவும் பண்ணாமல் இருப்பவன். அனர்த்தம்னா என்ன? அதர்மமான விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது. அதர்மம்னு எப்படி தெரியும் ஒரு விஷயம் அப்படின்னா, கொஞ்சம் மெச்சோர்ட் மைண்ட் இருந்தால் அந்த விஷயம் பண்ணும்போதே மைண்டில் கில்ட்டு வரும். மைண்டில் எதெல்லாம் கில்ட்டு உண்டாக்குறதோ அந்த விஷயத்தெல்லாம் அவாய்டு பண்ணும். புரியுறதோ? இதில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு 18-20 வயசு மட்டும் நீங்கள் எப்படி முன்ன பின்ன இருந்தாலும், அதாவது ரொம்ப இதை பற்றிலாம் கவலைப்படாமல் அப்படி இப்படிலாம் இருந்து ஏதாவது தப்பு காரியம் பண்ணிட்டாலும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் வில் ஃபேஸ் அவுட். ஆனால் ஒரு 28-30 வயசுக்கு மேலே நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்டோட ப்ராப்ளம் என்னென்னா, அது வந்து அதை ஹோல்டு பண்ணும். ஹோல்டு பண்ணி அது வந்து துரத்தின்ண்டே இருக்கும். அதனால் வந்து ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணுறது அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க, இல்லைங்களே. ஆனால் நீங்களே கில்ட் ஆகி உங்களை நினச்சி வெக்கப்படுற மாதிரி எந்த செயலையும் செய்து விடாதீர்கள். கிம் ஜாட்யம். அடுத்தது கிம் ஜாட்யம். ஜடத்தன்மைனா எது? ஜடம் அப்படின்னு பொதுவாக எதை சொல்லுவோம் அப்படின்னாக்க, எது வந்து இப்போ இந்த மைக் ஸ்டாண்ட் வந்து ஜடம், வச்சா அப்படியே இருக்கும் இல்லையா? டெய்லி வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ல, நான் வந்து உட்காந்தவுடனே அதுவே என் வாய்க்கிட்ட வருதா? வரல, அது அப்படியே தான் இருக்கும். அது ஜடம் இல்லையா? கல் ஜடம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கு. அப்போது ஜடம் அப்படின்னா தட் டஸ் நாட் மூவ் அட் ஆல். ஓகே, இது ஜடத்தினுடைய அர்த்தம். அப்போது அந்த மாதிரி ஜடமானது எது? யார் ஜடம்? யார் ஜடம்? போடா ஜடம்
அப்படின்னு யாரை திட்டுவா? சொன்னாலும் செய்யலைன்னா அவன் ஜடம் இல்லையா? என்னடா ஜடம் மாதிரி உக்காந்துருக்க, எத்தனை தடவை சொல்கிறது, எழுந்து போ, எடுத்து வெய், ஜடம் ஜடம் திட்டுவா இல்லையாண்ணா? அந்த மாதிரி இங்கே சங்கரர் வந்து திட்டலை, அப்படி யாரை ஜடன்னு திட்டலாம் அப்படின்னு சொல்கிறார். பாட்டத்தோ அப்படி அனபியாசா, பாட்டத்தோ அப்படி அதாவது படிப்பானா, தெரிஞ்சுப்பானா, ஆனால் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டான். 1000 வீடியோ பார்ப்பான் யூடியூப்பில், 5 minute கிராஃப்ட், அப்புறம் அது வந்து இது எப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், இது அப்படி பண்ணலாம் எல்லாம் படிவான். ஒன்றும் வீட்டில் ஒன்றும் வராது. இந்த அம்மா நாள் ஃபுல்லாக யூடியூப் பார்க்கும். புளிச்ச மாவை வச்சு என்ன பண்ணுறது, அப்புறம் வந்து புளிக்காத மாவை வச்சு என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து 2 நாள் பழசாச்சுன்னா கூட அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அழுகி போகிற மாதிரி இருக்கிற தக்காளியை என்ன பண்ணுறது, அழுகாத தக்காளி, இதெல்லாம் வந்து பாட்டு யூடியூப் பார்த்துட்டே இருப்பாள். வந்து வீட்டில் எதுவும் பண்ண மாட்டான். இதெல்லாம் சொல்கிறாரா சங்கரர்னா? இதெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாம். முக்கியமாக என்ன அப்படின்னா, தர்மசாஸ்திர விதிகள் நம்ம தெரிஞ்சுண்டு வாழ்க்கையை இப்படி தான் வாழணும்னு தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவன் எவனோ அவன் தான் உண்மையாகவே ஜடம். டோன்ட் யூ நோ இட் இஸ் ராங் டு டூ திஸ் வே? எஸ் ஐ நோ. இருந்தாலும் ஏன் அவாய்டு பண்ணல? பிகாஸ் ஜடத்துவம். மைண்டு ஜடமாகிடுது. இட் ஷுட் பி சென்சிட்டிவ் டு வாட் டு பி டன், வாட் நாட் டு பி டன். அதுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த இப்போ இந்த பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா கிளாஸில் நமக்கு வந்து எது சரி எது தவறு, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் நமக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதெல்லாம் எனக்கும் தெரியுமே. ஐநோ பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா, ஐநோ எவ்ரிதிங். அது யூஸே கிடையாது. புரியுறதா? இப்போ உங்களுக்கு நல்லா பசிக்கிறது, உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறான், கவலையே படாதரா, எனக்கு எப்படி தோசை வாக்குறதுன்னு தெரியும். ரொம்ப பசிக்கிறதுடா, லாக்டவுன்ரா, வெளில போயும் சாப்பிட முடியாது, வீட்டில் ஏதாவது இருக்கா? டோன்ட் வரி, ஐ நோ ஹவு டு மேக் தோசா. சரி, யூ நோ ஹவு டு மேக் தோசா, பட் ஐ கேனாட் டூ, ஐ எம் வெரி டயர்டு. அவனுக்கு அந்த தோசை பண்ணுறது தெரியுன்றதும் தெரியாமல் இருக்கிறதும் என்ன யூஸ் இல்லையா? தோசையில் சொன்னால் புரியுறது இல்லையா? அந்த மாதிரி வேத மாத்தா சொல்கிறாள்னோ, டேய் காத்தால சீக்கிரம் எழுந்துக்கோ, டெய்லி பல் தேய்ச்சிடு. அது இப்போ சொல்ல வேணான்னு எனக்கு ஐ திங்க் அதெல்லாம் ஒழுங்காக பண்ணின்னு இருக்கு இல்லையா? டெய்லி வந்து குளிச்சுட்டு சுவாமிக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணு. எவ்வளோ கேட்குறோம்? 24 hours 5 minutes முடியலையே. ஏன்னா விசிபிளாக நமக்கு அதுலேருந்து எதுவும் ரிசல்ட் வர மாதிரி தெரியல இல்லையா? இப்போ சுவாமிக்கிட்ட 5 minutes நின்னாக்க ஒரு 5 rupee காயின் கையில் வரும் அப்படின்னா எல்லோரும் வந்து 20 minutes 1 hourலாம் நிற்பா. 1 minute 1 rupee அப்படின்னா புரியுறதா? சாமி ரூம்லேயே தியானத்தில் உட்காந்துருவான். விசிபிளாக ரிசல்ட் இல்லை, ஆனால் இன்விசிபிள் ரிசல்ட் இருக்கிறது புரிய மாட்டேங்கிறது யாருக்கும். சுவாமி இது பண்ணு, மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணு, இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்குள்ளே நான் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணேன்னா, இந்த மாதிரிலாம் யோசி. இதெல்லாம் சொல்கிறதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சும் பண்ணாமல் இருக்கிறவன் எவனோ அவனை ஜடம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன? கோ ஜாகிரதி, ஹூ இஸ் அன் அவேக் பர்சன், விழித்தவன் எவன். ஏன் கேட்கணும்? நமக்கு தெரியாதா? சங்கரர் இது கேட்கணுமான்னு? ஏன்பா யார் முழிச்சுன்னு இருக்கிறவன்? இந்த கொஸ்டின் கேட்குறது யார் காதில் விழுதோ அவன் முழிச்சுன்னு இருக்கிறவன். கரெக்ட். இது என்ன ஒரு பெரிய கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா, விழித்திருப்பவன் எவன்? மூச்சுன்ட்டான் ஆனால் வீழ்ச்சிக்கல, தெரியுங்களா? கார்த்தால எழுந்துருவோம். மூச்சுன்ட்டான் இல்லையா? ஏய் கண்ணெல்லாம் திறந்துருக்கும் ஆனால் அப்படியே இருக்கு. அப்புறம் வந்து அந்த டேய் அப்படின்னா உடனே ப்ரஷ் டக் டக் ஸ்பீடாக போகும். அப்போது அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் அந்த காஃபி கொஞ்சம் குடித்தோடனே
ஐயோ டைம் என்னாச்சு இன்றைக்கி இதுக்கு போகணுமே அப்படின்னு அப்போ தான் மூச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? அப்போ தான் விழித்து விட்டான்னு அர்த்தம் இல்லையா? இப்போ தான் எனக்கு வந்து தெளிவாச்சு. கரெக்டான வார்த்தை என்னென்னா இப்போ தான் தெளிஞ்சிருக்கான் அவன். எப்பொழுதுமே தெளிவுடன் இருப்பவன் யார் அப்படின்னு கேட்குற சங்கர். எவன் விவேகியோ அவன், விவேகத்துடன் இருப்பவன். விவேகத்தோடு இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்போனா ஒரு செயல்லையும் ஒரு விஷயத்துலையும் வந்து எது சரி தவறு, இது இப்போ செய்யணுமா அப்புறம் செய்யணுமா, இது நான் தான் செய்யணுமா நான் செய்யக்கூடாதா. வேகமாக சொல்லிட்டேன், மெதுவாக சொல்கிறேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒன். சரியா? என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. ரெண்டாவது என்ன, இந்த செயலை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, ஹவு டு டூ, ஹவு நாட் டு டூ. மூணாவது வந்து எப்பொழுது இந்த செயலை செய்ய வேண்டும், when to do. மூணாவது, அதுக்கப்புறம் நாலாவது என்ன, who should do it. நாம் பண்ணணுமா இல்லை வேறு யாரையாவது வச்சு பண்ணணுமா. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒன் என்ன பாலா சொல்லு. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. விவேகம் வந்து அந்த இடத்துல இருக்கு. மற்றதெல்லாம் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் வரும். மற்ற செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின்லாம் இருக்குது இல்லையா, எப்போ செய்யணும், நான் செய்யணுமா நான் செய்யக்கூடாதா, எதை வச்சு செய்யணும், தீஸ் ஆல் கம் பை எக்ஸ்பீரியன்ஸ். பட் த ஃபஸ்ட்டு ஒன் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நாலெட்ஜ் இருக்குது, விவேகம் இருக்குது. ஸோ இந்த விவேகத்தோடு இருக்கிறவன், இன்கேஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஆன்சர் தெரியலன்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ஃபஸ்ட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா இல்லையா. இதுக்கு ஆன்சர் தெரியலன்னா என்ன பண்ணோம், தெரிஞ்சவாளை கேட்கணும். சீக்கிங் ஹெல்ப் வந்து நாலெட்ஜோடைய பிகினிங் பாயிண்ட் எது அப்படின்னா சீக்கிங் நாலெட்ஜ், சீக்கிங் ஹெல்ப். எனக்கு தெரியல சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறது. அதுதான் தெரியும். ஐநோ. இந்த ஐநோ ஆட்டிடியூட் இருந்ததுன்னா யூ ஆர் லூசிங் 50% ஆஃப் யுவர் லைஃப். ஐநோ. பெட்ஷீட் போட்டால் தெரியும். நான் பெட்ஷீட் போடும்போது எல்லாம் தெரியும் நான் போட்டுறேன். சொல்கிறத கேள்றா, பாதியாக மடித்து போடு. அது சரி அப்படின்னு ஒரு அசடு வாங்கிட்டு இது பண்ண. ஐநோ எனக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே சில பேர் ஏதாவது சொல்லும்போது ஃபுல்லாக கேட்டுக்கணும். அப்போது விவேகி அப்படின்னு இங்கே சங்கரர் பதில் சொல்கிறார். ஏற்கனவே விவேகம்னா என்னென்னு பார்த்தோம். விவேகி அப்படின்னா விவேகம் உடையவன், எல்லா விதமான விவேகம் உடையவன் எவனோ அவன் வந்து ஜாகிரத் புருஷன். அதுக்கப்புறம் என்ன, துன்பம் வரும்போது இது வந்து வாழ்க்கைன்றது வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, இன்பமும் துன்பமும் வந்து போகக்கூடிய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவன் வந்து விவேகி. ஏதாவது நம்ம விட்டு இழந்து போயிட்டோம் அப்படின்னாக்க எல்லா விஷயங்களும் அனித்தியம்னு புரிஞ்சுக்கிறவன் விவேகி. இதிலிருந்து மேலோங்கி ஆத்மாதான் சத்தியம், தது அந்நியத் சர்வம் மித்யேதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறவன் வந்து விவேகி. அப்போது நமக்கு வந்து ஒரு விவேகம் இன்னொரு விவேகத்துக்கு படிக்கல்லாம் இருக்கிறது. தர்மாதர்ம விவேகம் வந்து நித்தியானித்திய வஸ்து விவேகத்துக்கு படிக்கல். நித்தியானித்திய வஸ்து விவேகம் வந்து ஆத்மா அனாத்மா விவேகத்துக்கு படிக்கல். சரியா? அப்படிப்பட்ட விவேகம். ஸோ என்னுடைய லைஃப்பை நான் வந்து எப்படி கிராஜுவேட் பண்ணணும், ஃபஸ்ட் ஐ ஷுட் கெயின் தர்மாதர்ம விவேகம். அதிலிருந்து வந்து நித்தியானித்திய வஸ்து விவேகம் தெரிஞ்சுக்கணும். நித்தியானித்திய வஸ்து விவேகத்துலேருந்து ஆத்மா அனாத்மா விவேகத்தை தெரிஞ்சுக்கணும். சிம்பிள். இந்த 3 விவேகத்தில் வந்து என்னுடைய லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்படிப்பட்ட விவேகம் உடையவனாக நீ இருக்கவன் எவனோ அவன்தான் விழித்திருப்பவன். மற்றவர்கள் எல்லாம் யாரு? அடுத்த கொஸ்டின். கா நித்ரா ஜந்தோஹோ மூடதா. மூடமாக இருக்கிறவன் எவனோ, அறிவில்லாமல் இருக்கிறவன் எவனோ, அதாவது விவேகம் இல்லாமல் இருக்கிறவன் எவனோ
அவன் முழிச்சுண்டு இருந்தாலும் ஆஸ் குட் அஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறார். புரியுதோ? வெரி குட். அப்போது who is awake, who is arise, awake and stop not till the goal is achieved. இது யார் சொன்னா? எங்கள் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பாவும் சொல்லியிருப்பார், பட் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். நிறைய விஷயம் சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். இது நிஜமாகவே ஒரிஜினல் சுவாமி விவேகானந்தர் சொன்னது. அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸில் இருக்கு. அரைஸ் அவேக் அப்படிங்கிறார். அரைஸ்னா என்ன? அரைஸ்னா என்ன? எழுந்துரு, விழித்திரு, எழுமின் விழிமின், குறி சாரும் வரை சோராதிரு. அப்போது எழுமின், எழுந்ததுக்கப்புறம் முழிச்சுக்கிறது என்ன? முழிச்சுண்டா தானே எழுந்துக்க முடியும்? நோ, இங்கே விவேகானந்தர் சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, பி அலர்ட் அண்ட் அவேக், பி அலர்ட், அரைஸ், தென் பி அவேக். அவேக்னா என்ன? பி நாலெட்ஜபிள் இன் யுவர் ஜர்னி அப்படின்னு சொல்கிறார். வெரி குட். அதோட கான்ட்ரரி தான் அடுத்த கொஸ்டின். என்னது? எது தூக்கம் அப்படின்னா, இந்த விவேகம் இல்லாத மூடத்தன்மை எதுவோ அது தூக்கம். ரெண்டு விதமானது. ஒன்று நமக்கு தெரியும், ஆனால் அப்படியே டிஸ்ரிகார்டு பண்ணுவோம் நம்ம. இப்போது இந்த ரீசண்ட் கல்ச்சர் ஆஃப் சினிமா காமெடி என்ன எடுத்து அப்படின்னா, எல்லா நல்ல விஷயங்களையும் வந்து அப்படியே இக்னோர் பண்ணுறது. அதாவது ஒருத்தர்கிட்ட அவமானப்படுறதுனா இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்து ஒரு சிரிப்பு காமெடி பண்ணுறது வந்து ஒரு காமெடியாக எடுத்து, அது வந்து சுவாபிமானத்தையும் தன்மானத்தையும் அசிங்கப்படுத்துகிற ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கணும். புரியுறதோ? ஒருத்தர்கிட்ட அடி வாங்கினா, ஒருத்தர்கிட்ட அசிங்கப்பட்டாக்க இட்ஸ் ஓகே அப்படின்னு சிரிச்சுண்டே எடுத்துக்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி பிரிங்கிங் டவுன் தி ஹியூமன் கிரேட்னஸ். யூ ஆர் பிகமிங் more like a dog or any other person, any other thing which does not have the additional sense. புரியுறதோ? அதனால் வந்து நல்ல நகைச்சுவையை வந்து பாராட்டணும். ஆனால் இழிவுபடுத்திக்கிற, நம்மளை தாழ்த்திக்கிற நகைச்சுவையை வந்து ஸ்லோவாக அவாய்டு பண்ணணும். சிரிப்பு வருதே, சரி சிரிச்சுட்டு போ, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஸ்லோவாக வந்து ஒருவனை தாழ்த்திக்கிறது இருக்குல்ல, அந்த நகைச்சுவையை வந்து அவாய்டு பண்ணணும். இது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னாக்க என்எஸ் கிருஷ்ணன் அவால்லாம் நாகேஷ் மட்டும் இருக்கிறது மட்டும் நன்னா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த டியூ ஒன்று வந்தது, கவுண்டமணி செந்தில் அப்படின்னு. அதில் வந்து ஒருத்தன் இன்னொருத்தனை தாழ்த்துறதும் அடிக்கிறதையும் வந்து, அப்போது ஒருத்தன் இன்னொருத்தனை அடிக்கிறத வந்து நான் பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய தன்மை என்ன ஆகிறது? சிரிப்பு வருது சரி, பட் என்ன ஆகிறது? என்னுடைய தன்மை ஒரு மனுஷத்தன்மையிலேருந்து கீழே போகிறதுன்னு அர்த்தம். புரியுறதா? அதனால் வந்து அதை வந்து தாழ்த்திக்கக்கூடாது. எங்கேயுமே தாழ்த்திக்காமல் இருக்கிறது வந்து, தாழ்த்தினேன்னா தாழ்ந்து போயிடுவேன். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ சினிமா பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், பட் ஜென்ரலி இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்றை நீ என்றைக்குமே தாழ்த்திக்கக்கூடாது. அடுத்தது என்ன? 11வது ஸ்லோகம். நளினி தலகத ஜலவத் தரளம் கிம் யௌவனம் தனம் சாயுஹு யௌவனம் தனம் சாயுஹு கதயஹ புனః கேஷிஷினஹ கதயः புனः கேஷசினஹ கிரணசமாஹ சஜ்ஜனா ஏவ. ஆக்சுவலி கொஸ்டின் அந்த கொஸ்டின் வச்சா சொல்கிறேன். அடுத்தது 11வது ஸ்லோகம். அதில் ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது. ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன். ஃபஸ்ட் லைனில் என்ன கொஸ்டின்? நளினி தலகத ஜலவத்து. டக்கு 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 அப்படி இருக்குல்ல வார்த்தை. நளினி தலம், நளினி தலம் அப்படின்னா என்ன? தாமரை இலை. நளினி தலம், தலம்னா இலைன்னு அர்த்தம். நளினி தலகத, அதில் இருக்கக்கூடிய ஜலம். வத், அதை போல். தரளம் கிம்,
அதை போல் ஆடிக்கொண்டே அனித்தியமாக இருக்கக்கூடியது எது? பார்த்துருக்கேளோ? இதில் தாமரை இலை என்ன பார்த்துருக்கேன். அப்படி ரெகுலர் கிளாஸாக இருந்தால் கேட்கலாம், எல்லோரும் கை தூக்குவேல். இப்போ எங்கே அந்த பக்கம் கை தூக்குறீங்களா இல்லையா தெரியல. தாமரை இலையில் தண்ணி இருந்ததுன்னா டைமண்ட் மாதிரி ஜொலிக்கும், வாவ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. தாமரை இலையில் இருக்கிற தண்ணிக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று, அது வந்து இலையில் ஒட்டாமல் இருக்கும். இலையில் ஒட்டாமல் இருந்து இலையை வந்து ஈரப்படுத்தாமல் இருக்கும். ஸோ பொதுவாக இந்த நளினி தலகத ஜலம் இருக்கு இல்லையா, இதை வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பா அப்படின்னாக்கா, நம்ம எதில் இருந்தாலும் அந்த விஷயத்தில் பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அட் த சேம் டைம் அந்த ஜலத்துக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அதே எக்ஸாம்பிளை வந்து ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்கும் ஆர் அதர்வைஸ் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அதே எக்ஸாம்பிள் கொடுப்பா. அது என்னது அப்படின்னா, தாமரை இலையில் இருக்கிற தண்ணி வந்து எத்தனை நேரம் இருக்குன்னு பார்த்தேன்னாக்க, அப்படி இப்படி 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 ஓடி போய் டப்புன்னு விழுந்துடும். வெரி ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும் அது. இப்போ தாமரை இலையில் நீங்கள் தண்ணி எடுத்து நீங்கள் கையாலேயே எடுத்து விட்டேன்னா புடுன்னு ஓடி போய் விழுந்துடும். அப்போது தாமரை இலை தண்ணி வந்து 2 விஷயத்துக்கு எக்ஸாம்பிளாக கொடுப்பா. ஒன்று, எதிலும் ஒட்டாமல் பற்று இல்லாமல் இருப்பது. ஓகே. 2வது எதுக்காக எக்ஸாம்பிள் கொடுப்பான்னா, அந்த இலையில் இருக்கும் தண்ணீருடைய ஆயுஸ், அதனுடைய விஷயம் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். இந்த 2 விஷயத்துக்குமே வந்து நளினி தலகத்தை ஜலத்தை வந்து எக்ஸாம்பிளாக கொடுப்பான். இப்போ இங்கே இந்த கொஸ்டினில் எந்த ஆங்கிளில் கேட்குறா சங்கராச்சாரியர், எந்த ஆங்கிளில் கேட்குறான்னா, தாமரை இலையில் இருக்கும் அந்த தண்ணீரை போல் மிக மிக சிறிய ஆயுள் கொண்டது, மிக மிக ரொம்ப வந்து போகக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்குறேன். இந்த நெகட்டிவ் கன்னோட்டேஷனில் இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதை வச்சுன்னு இங்கே கேட்குறேன். வாட் இஸ் தட் விச் இஸ் ஸோ ஃப்ளிக்கரி லைக் வாட்டர் ட்ராப்லெட் ஆன் எ லோட்டஸ் லீஃப்? அப்படின்னா 3 விஷயத்த சொல்கிறேன். என்னது? யௌவனம், தனம், ஆயுஹு. ஸோ வாட் இஸ் இம்பர்மனண்ட் லைக் வாட்டர் ட்ராப்லெட் அப்படின்னு கேட்டாக்க, யௌவனம் யூத், பார்த்துட்டே இருக்கும்போது யூத் போயிடும். ஆனால் இது எல்லாமே வந்து ரெஜாய்ஸ் பண்ணக்கூடியது, கிரேட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள். யௌவனமாக இருந்தாலும் சரி, தனமாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து ஓவரால் லைஃப் ஸ்பேனே கூட திரும்பி பார்த்தா 80 வயசாகிருக்கும். ஓ, நம்ம லைஃப் டைம் முடியறது அப்படின்னு டக்குன்னு ரெக்கக்னைஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்தோமே, இருந்தோமே, போக போகிறோம், இது எல்லாருக்குமே வந்து வெரி வெரி கிளியர். இப்போ வந்தோம், இருந்தோம், போனோம், இது நடுவில் நம்ம என்ன பண்ணோம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, அது போட்டோம். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, யூத் 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 மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு யூத் முடிஞ்சு போயிடும். பைசா 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 பைசான்னு இருக்கும். பட் டக்குன்னு பார்த்தா பைசாவுடைய பர்பஸ்ஃபுல்னஸ் வந்து லைஃப்பில் கம்மியாயிடும். ஓ, இது பைசானால் வாட் ஐ எம் மிஸ்ஸிங் இன் மை லைஃப் இஸ் நாட் மணி, சம்திங் எல்ஸ் அப்படின்னு டக்குன்னு புரியும். அப்போது யௌவனம் அது கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்தாலும் அது நிரந்தரமாக இருப்பதில்லை. பணம் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் அந்த விஷயம் எனக்கு தேவையானதை கொடுப்பதில்லை. அப்படி என்னுடைய ஹோல் ஆயுஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆயுஸே வந்துட்டு டக்குன்னு போயிடுது. அப்போ வாட் இஸ் திஸ் அப்படின்னாக்க, இதுதான் இம்பர்மனன்சின்னு புரிஞ்சுக்கோ. அப்புறம் மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலாத் சர்வம் மாயா மயமிதம் அகிலம் பூத்வா பிரம்ம பதந்த்வம் பிரவிஷ விதித்வா. எதுலேயுமே கர்வம் கொள்ளாதே. நான் யூத்து, போ, இது எனக்கு தேவையில்லை. யூத்னா என்ன? பீயிங் மோர் இண்டிபெண்ட், ஓகே, டேக்கிங் ஓன் டெசிஷன்ஸ், அப்புறம் ஓன் திங்கிங்,
இதெல்லாம் இருக்குது இல்லையா. அண்ட் நாட் பீயிங் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். யூத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மென்டலியோ ஃபிசிக்கலியோ மற்றமா மேலே டிபெண்ட் பண்ணுற அந்த தன்மை வந்து கம்மியாக இருக்கும். அப்போது இந்த யூத்து மாதிரி நம்ம மிடில் ஏஜ் வரும்போது நம்மளுடைய டிபெண்டன்சி, அந்த டிபெண்டன்சி அக்செப்ட் பண்ண முடியாமல் போகும்போது தான் சம்சார தரிசனமானது ஏற்படுறது. அப்படி அந்த சம்சார தரிசனம் ஏற்படுறச்ச கரெக்டாக வந்து பகவத்கீதா பிரஸ்தானத்திரையும் படிக்க ஆரம்பிக்கணும். புரியுறதோ? அப்போது எதுக்கு இதை சொன்னேன்னா, யூத்தில் வந்து பொதுவாக அந்த டிபெண்டன்சி வந்து அவ்வளோவா இது பண்ண மாட்டான். அப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகிறது பற்றி கூட கவலைப்பட மாட்டான். இதெல்லாம் இருக்கு இல்லையா, யூத்தோடைய பெரிய நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் இருக்காது, அப்படியே இருக்காமல் அப்படி இப்படி பார்த்தோன்னா ஒரு 10 to 15% ஆஃப் த லைஃப் தான் யூத்து. பாக்கி 80% என்ன பண்ணுறது? அதே மாதிரி தனம், பைசா. இந்த தனத்தில் வந்து ஒரு யூனிக்னஸ் என்ன தெரியுமோ? பைசாவுடைய யூனிக்னஸ்ஸு ஆர்ஜனே துக்கம், ரக்ஷனே துக்கம், தானேச்ச யயேச்ச துக்கமேவ. ஆனால் இருக்கும்போது மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. தனத்தை சம்பாதிக்கிறது துக்கம், தனத்தை காப்பாற்றுறது அதை விட துக்கம். அதுக்கப்புறம் தானம் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு வலிக்கும் பாரு. காசிக்கு போவான் கர்மம் பண்ணுறேன்னு, காசியில் பண்ண மாட்டான் கர்மம், கயாவில் பண்ணோம். அந்த பூதான் கரோ அப்படிம்பான். பூதானமா அப்படிம்பான். இவன் ஃபேஸ் ஆச்சரியமானதை வச்சுன்னு ठीक है 5000 रुपये रखो भूदान के लिए அப்படிமா. 5000 அப்படின்னு ஒன்று 500 रखो அப்படிம்பான் பூதான் கேலியே. கடைசியில் 50 ரூபா வைப்பான். ஆனால் அந்த 50 ரூபா கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவான், பார்க்கணுமே. அப்போ கொடுக்கறதுலேயும் கஷ்டம் இருக்குது. கொடுத்துட முடியாது நம்மளால், டக்குன்னு எடுத்து கொடுத்துடும், கஷ்டம் கொடுக்கறது. அப்போது பணம் சம்பாதிக்கிறது துக்கமாக இருக்குது, பணத்தை காப்பாற்றுறது துக்கமாக இருக்குது, பணத்தை மற்றவாளுடைய ஷேர் பண்ணணுன்னா துக்கமாக இருக்குது. அப்புறம் அந்த பணத்தை வந்து செலவு பண்ணுறோம், துக்கம். அப்போ எங்கே தான் சுகமாக இருக்கான்? பணம் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் மட்டும்தான் ஹாப்பினஸ் இருக்குது, வேறு எதுலேயுமே ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போது யௌவனம் தனம் ஆயுகு அதை வந்து ஓவர் போர்டு பண்ணாத. அது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவை மட்டும் ப்ளீஸ் யூஸ் இட், டோன்ட் ஓவர் போர்டு தட். புரியுறதோ? ரொம்ப அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணிட்டோ, ரொம்ப அதனுடைய விஷயத்தில் வந்து கர்வம் கொள்ளாதே. கே புனः शशिनः किरणः समाः कथयः அப்படின்னா இங்கே என்ன கேட்குறாரு அப்படின்னா, செகண்ட் லைனில் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, கே எது வந்து அப்போது புனः அப்போது எது வந்து ஷஷினஹா, ஷஷினா என்ன? சந்திரனுடைய, சந்திரன் அர்த்தம். ஷஷினஹா கிரண சமாஹா, சந்திரனுடைய கிரணங்களுக்கு ஒப்பான விஷயம் எது அப்படின்னு கேட்குறார். சந்திரனுடைய கிரணங்களுக்கு ஒப்பான விஷயம் எது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சந்திரனுடைய கிரணத்துக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, சந்திரனுடைய லைட்டு அந்த கிரணங்கள் எதுலேருந்து வருது? சூரியன்லேருந்து வருது. சூரியனுடைய லைட்டு வந்து என்னது? ஹாட்டாக இருக்கும். அப்போ ஹாட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை வாங்கிட்டு கூலை டெலிவர் பண்ணுறது, கரெக்ட்? இது ஒன்று. இன்னொன்று, அது டெலிவர் பண்ணுற விஷயம் வந்து நமக்கு ஒரு கூல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. தட் ஹாட்டாக இருக்கிறத கூலாக்குறது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்டு. இன்னொன்று வந்து நமக்கு கேட்குறவனுக்கு அதை வந்து அனுபவிக்கிறவனுக்கும் அது வந்து இட் இஸ் வெரி கூல் மேன் அப்படின்னு சொல்லுவார்ல. இந்த கூல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹவ் இஸ் திஸ் ஃபோன்? கூல். ஹவ் வாஸ் த காஃபி? கூல் மேன். அப்படின்னா காஃபி கூலாக இருந்ததுன்னு அர்த்தம் கிடையாது.
How was the food? Cool. அப்படின்னா ஃபுட்டு ஜில்லுன்னு இருந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. ஃபுட்டு நன்னா இருந்தது, ரொம்ப வெரி குட், ரொம்ப ஹிதமாக இருந்ததுன்னு அர்த்தம். கூல் அப்படின்னா அப்போது இங்கே கூல் அப்படி அப்போது இன்னொன்று என்னென்னா அது வந்து கேட்குறோம். அப்போது இந்த தாபமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய விஷயத்திலிருந்து அந்த விஷயத்தை ஹீட்டை ஃபில்டர் பண்ணி கொடுக்குற விஷயமோ கேட்குறவாளுக்கும் ஹிதமாக இருக்கக்கூடிய விஷயம் ஷஷினா கிரண சமாகா கிம் எது அப்படின்னா சஜ்ஜனா ஏவ, சஜ்ஜனங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து அப்போ சஜ்ஜனஹானா யார் அப்படின்னா நல்லவர்கள். நல்லவர்கள் நல்லவர்கள்னால் யார்? எப்பொழுதுமே ஸ்வபர ஹிதாய உத்தியதமஹா. எங்கேயோ கேட்டிருக்கோமோ இதை, ஸ்வபர ஹிதாய, தன்னுடைய மேன்மைக்கும் மற்றவர்களுடைய மேன்மைக்கும் தொடர்ந்து பாடுபடுவதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான விஷயமாக வைத்திருப்பவர்கள் நல்லவர்கள். புரியுறதா? அப்போது அப்படிப்பட்டவாள்லாம் இருக்காளா அப்படின்னு அப்படி யாரோ தேர்ட் பர்சன் மாதிரி கேட்கக்கூடாது. எதுக்கு இந்த கிளாஸில் சொல்கிறது? நான் சஜ்ஜனனாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கோ. தலைக்கு பின்னாடி இந்த டெட் பாடி கொண்டு வந்து போடுவான். டெட் பாடி கொண்டு வந்து போட்டான்னா என்ன பண்ணுவாள் அப்படின்னா அந்த ஃப்ரீசர் பாக்ஸு, இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளே வைப்பாள். இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எல்லோரும் பார்த்து, இல்லைன்னா மேலெல்லாம் வந்து தொட்டு தொட்டுன்னு ஒரு காலத்தில் அழுதுன்னு இருந்தான். அதெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கிறான். அப்போ என்ன பண்ணுவான்னா இந்த தலையை தூக்கி வைக்கிறதுக்கு தலைக்கு அடியில் ஒன்று வைப்பாள். என்ன வைப்பா தெரியுமோ? புது வாட்டர் பாட்டில் கூட வைக்க மாட்டான். புதுசாக வாங்கின்னு வா, அவர் பாவம் போயிட்டார், புது வாட்டர் பாட்டில் அது கூட வைக்க மாட்டான். ஏற்கனவே வீட்டில் ஓரமாக கிடக்கிற வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ரொப்பி வைப்பான். அவர் சம்பாதிச்சாரே பணம், அதுலேருந்து ஒரு 5-6 கட்டு ஒரு 2 லட்ச ரூபா எடுத்து தலைக்கு வைக்கலாம்ல. பாவம் அவர் தானே சம்பாதிச்சார் வாழ்க்கை ஃபுல்லாக, வைக்கலாம்ல. வைக்க மாட்டான். அப்படியே பேசிகிட்டே இருப்பான். பாப்பான், என்ன மோதிரம் கட்டவே இல்லை, மோதிரத்தை எப்போ கட்டணும் அப்படின்னு கேட்பான். அதான் செத்துட்டு அப்படியே அப்படி இருப்பான்ல, கையில் மோதிரம் இருக்கும். மோதிரத்தை இப்போ கட்ட கவலைப்படாது, அது இங்கேருந்து பாடி எடுக்கிறச்ச கட்டிட்டு தான் அனுப்புவா. ஓ ஓகே ஓகே, புரியுறதோ? நீ சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு? நீ முடிவு பண்ண. நீ இருக்கும்பொழுதே உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படும் வண்ணம் அந்த பணத்தை செலவு செய். நீ போனதுக்கப்புறம் அப்படின்னு இருக்கு இல்லையா, நீ போனதுக்கப்புறம் யார் அந்த பணத்தை என்ன பண்ணுவா ஒன்றால் ஒன்றும் டச்சு கூட பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப காமன் சென்ஸ். இதெல்லாம் இந்த சேர்த்து வைக்கிறவன் இருக்கான் பாரு, பரமமான முட்டாள். எதுக்கு சேர்த்து வைக்கிறது? நம்ம லைஃப்பில் நம்ம வாழறதுக்கும் அது சேர்த்து வைக்கலாம். நம்ம போனதுக்கப்புறம் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வைக்கிறோம் இல்லையாப்பா. போட்டோம் ஜி. அப்போது குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் எதுவும் வச்சுட்டு போகக்கூடாதானா? ஓரளவுக்கு வெய் போகிறோம். அது அவள் வாழ்க்கை, அவள் சம்பாதிக்கணும். புரியுறதா? சாஸ்திரத்தில் எங்கேயும் வந்து நீ குழந்தைகளுக்காக பணம் சேர்க்கணுன்னு எந்த டியூட்டியும் கொடுக்கல. சரியா? அப்போது சஜ்ஜனா ஏவ. அப்போது இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, நாம் நல்லவர்களாக இருப்பதற்காக. நீ சஜ்ஜனகா இருந்தேன்னா உன்னுடைய சாநித்தியத்தில் மற்றவர்களுக்கு சந்திரனுடைய குளிர்ந்த கிரணங்கள் போல் நீ வாழ வேண்டும். உன்னிடத்தில் அனைவரும் வர வேண்டும். உன்னிடத்தில் நல்ல விஷயம் கேட்டுக்கணும். புரியுறதா? ஆனால் இங்கு பெண் அப்படி வைக்காது, பேப்பர் மேலே வை, இல்லைன்னா பெட்ஷீட்டில் பிளாட் ஆகிடும். அடுத்தது 12வது ஸ்லோகம். கோ நரகः பரவசதா கிம் சௌக்கியம் சர்வசங்கவிரதீர்யா கிம் சத்யம் பூதஹிதம் பிரியம் ச கிம் பிராணினாமசவஹ. கோ நரகः, கஹ நரகः.
நரக்கம் என்பது எது? நரக்கம்னா என்ன? ஏய் தப்பு பண்ணாதடா நரக்கத்துக்கு போய்டுவாடா அப்படிலாம் சொல்லுவாள்ல. செத்ததுக்கப்புறம் போகிற நரக்கம் இருக்கட்டும். சங்கரர் கேட்குறார், இங்கேயே எது நரக்கம் அப்படின்னா பரவசதா. பரவசதா, டிபெண்டன்சி, பீயிங் கண்ட்ரோல்டு, பீயிங் ரூல்டு, மற்றவர்களால் செயல்படுத்தப்படுவது, மற்றவர்களுடைய பிடியில் இருப்பது. இந்த மற்றவர்களுடைய பிடியில் இருப்பது அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை குறிக்கிறது. ஒன்று லிட்ரலாகவே இன்னொருத்தரோட பிடியில் இருக்கணும். இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரீயாகவே வேலை பார்க்க முடியாது. அவன் திடீர்னு இது பண்ணும்பான், சரி அவன் அது சொல்கிறானேன்னு அதே மாதிரி நம்ம நாளைக்கு வேலை பார்த்தோன்னா 4 நாள் கழிச்சு திருப்பி அவன் மாற்றிடுவான். அப்போ அவனுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிண்டு வேலை பண்ணணுங்கிறது நிஜமாகவே நரக்கம். அந்த மாதிரிலாம் கம்பெனி இருந்தால் தயவுசெய்து ரிசைன் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி பாஸ் இருந்தார்னா சுற்றி ஒரு நமஸ்காரம் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஜி உலகமே அப்படித்தான் ஜி இருக்கு அப்படிங்கிறீங்களா? அப்படின்னா என்ன? அப்போது அப்படி இருக்கிறதுனால ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா? இன்னொரு பரவசத்தா இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளையே இன்னொரு ஆள் இருக்கான். ஹே அப்படின்னு மாறுறது, அதுக்கப்புறம் அம்பியா மாறுறது, அந்த மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டிலாம் பார்த்துருக்கோம்ல நம்ம. அண்ணேண்டா இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டிலாம் பார்த்துருக்கேன்ல. அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே த டிசைரிங் பர்சன் இருக்கான். நம்மளுக்குள்ளேயே த ரைட் ராங் பர்சன் இருக்கான். இந்த ரைட் ராங் பர்சன் என்னன்னா, எப்போவுமே இந்த டிசைரிங் பர்சன் கிட்ட மாட்டின்னு இருப்பான். சரி தவறு என்று நன்கு புரிந்த ஒரு விவேகி என்ன பண்ணுவான்? என்ன ஆகும்னா, அந்த விவேகியாகிய நான் ஆசைகள் அளவற்று இருப்பவனாகிய நான் இடத்தில் மாட்டிக்கொண்டிருப்பான். இதுக்கு பேர் நரக்கம்னு பேர். சரின்னு தெரியும் ஆனால் அது பண்ண முடியாது, தவறுன்னு தெரியும் ஆனால் அதை பண்ணுறதுக்கு நம்ம முயல்வோம். இந்த பரவசத்தாலேருந்து விடுபடுறது எதுவோ நரக்கம். டோன்ட் ஹாவ் அ ஸ்பிளிட் இன் சைடு. ஸோ டோன்ட் பி அண்டர் தி grip ஆஃப் ராக துவேஷா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஸோ நம்ம வாழ்க்கையில் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எது, ரைட் அண்ட் ராங் எது. இது ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி புரிஞ்சுட்டாலே 50% ஆஃப் நம்ம ஜர்னி ஓவர். அப்போது எது நம்மளை உள்ளேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, ஒன்று நாம் பண்ணுற ப்ராக்டிசஸ், நாம் எப்படி வாழ்க்கை வாழறோமோ அது. அப்புறம் ஓல்டு வாசனாஸ் இருக்கும், போன ஜென்மத்திலேருந்து கேரி ஃபார்வர்டாகிற வாசனாஸ், அதுவும் நம்மளை வசம் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பரவசத்தில் இருக்கோம், அந்த பரவசத்துக்கு என்ன மாற்று பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒரு சஜ்ஜனா தெரியும்னா அவள்கிட்ட போய் கேட்கணும். பர்சனலாக திஸ் இஸ் வாட், திஸ் இஸ் வேர் ஐ எம் ஃபேஸிங் எ ஸ்பிளிட், நான் இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணணும் புரியுறதோ? நாமளே முடிவெடுக்கிறத விட இன்னொருத்தர் சொல்லி பண்ணோன்னாக்க இது பெட்டராக இருக்கும். சௌக்கியம் கிம். அப்போ எது சௌக்கியம்? நரக்கம் சொல்லிட்டோம். மாட்டின்னு முழிக்கிறது யார்கிட்ட? நம்மளேருந்து வெளியில் யார்கிட்டையாவது மாட்டின்னு முழிக்கிறது, இல்லை நாம் நம்மக்கிட்டே மாட்டிக்கிறது நரக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். சௌக்கியம் எதப்போ? யா சர்வசங்க விரதிஹி, சங்கத்திலிருந்து வைராக்கியம் கொள்ளுவது எதுவோ அது சௌக்கியம். சங்கம்னா என்ன அப்படின்னா, நேற்று கிளாஸில் முந்தானேற்று கிளாஸில் சொன்னோம் இல்லையா, விஷய தியானம் சங்காத் சஞ்சாயத்தே காமஹா. சங்கம் இருக்கு இல்லையா, அதாவது இட் இஸ் நாட் ராங் டு ஹாவ் டிசையர்ஸ், பட் அந்த டிசையர் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த பாண்டிங்லேருந்து ஃப்ரீயாக இரு. டிசையர் அப்போ பாண்டிங்லேருந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனா என்ன? டிசையர் ஃபுல்ஃபில் ஆனாலும் ஓகே, ஃபுல்ஃபில் ஆலேனாலும் ஓகே. பைக்கு கிடைச்சாலும் ஓகே, பைக்கு கிடைக்கலனாலும் ஓகே. இந்த காலேஜ் கிடைச்சாலும் ஓகே, இந்த காலேஜ் கிடைக்கலனாலும் ஓகே. இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் டிசிப்ளின் படிப்பு எனக்கு கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே. புரியுறதா?
இந்த வீடு நமக்கு கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே. அந்த மாதிரி இருந்ததுன்னா சங்க விரதிஹி. சங்கம்னா என்ன? ஏ கம்பல்லிங் பாண்ட் பிட்வீன் விஷயம் அண்ட் த பர்சன் இல்லையா? அந்த விஷயத்துக்கும் பர்சனுக்கும் அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா? அந்த பாண்டிங்லேருந்து ஃப்ரீ ஆயிரு. விஷயத்தை அனுபவிக்கிறது தப்பு இல்லை, டிசையர் வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த டிசையரோட ஒரு சங்கம் ஏற்பட்டுடுது, விஷயத்தோடைய சங்கம் ஏற்படுறது இல்லையா? அந்த சங்கத்தை லேருந்து ஃப்ரீயாரு. சங்கத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனா என்ன? நடந்தாலும் ஓகே, நடக்கலைனாலும் ஓகே. அவர் பேசினாலும் ஓகே, பேசாமல் ஓகே. நீ பேசிட்டு போனாலும் பேசாமல் போனாலும் நான் பேசிகிட்டே இருப்பேன், அதெல்லாம் முட்டாள்தனம். சங்கத்தோடைய எக்ஸ்ட்ரீம் இது. எனக்கு கிடைக்காத காதல் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நான் அவளை கொண்டு விடுறேன், பைத்தியம். அதான் அந்த காதல்ன்ற வார்த்தையை எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்திட்டான் சினிமாவில். எல்லாம் சங்கம் பார்த்தா சங்கம்னு தெரியும் அவரே. கடைசியாக கிம் சத்தியம் அப்படின்னா பூதஹிதம். டைம் எடுத்து இதை அப்படியே அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கிளாஸ் நமக்கு நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, சரியா? திருப்பி நம்ம திங்கக்கிழமை கார்த்தால we will join the class. சரியா? வேறு ஏதாவது இருக்கா? மோஸ்ட்லி லாக்டவுன் 7ஆம் தேதியோட முடியும் அப்படின்ற மாதிரி சில நியூஸ் வருது. ஸோ இன்கேஸ் லாக்டவுன் முடிஞ்சுடுத்து வித் ரிலாக்ஸேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம நேரில் அட்டன் பண்ணுற கிளாஸை எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திப்போம். ஃபஸ்ட்டு நியூஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். மீன்வைல் எல்லாருக்கும் ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னாக்கா, எஸ்பெஷலி சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்பல்சரியாக வேக்சினேஷன் போட்டுக்கணும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம சென்னையில் கிளாஸ் அட்டன் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம வேக்சினேஷன் முடிச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரீயாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போகலாம். ஃப்ரீயாக கிளாஸ் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுற இடத்துலையும் எல்லா சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாத்தோட என்ன தோன்றது அப்படின்னா, ஈவன் கொரோனா போனதுக்கப்புறம் கூட இப்போ ஃபாலோ பண்ணுற இந்த டிஸ்டன்சிங் இருக்குல்ல, அது அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இட் இஸ் குட் ஃபார் எவர். சரியா? அது ஒரு விஷயம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே கிளாஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணுறச்சே நல்ல டிஸ்டன்சிங் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணும். ரெண்டாவது, கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம், இன்னொரு 10 பேர் வந்துட்டு போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வேக்சினேஷன் போட்டிருந்தோன்னா எவ்ரி ஒன் வில் ஃபீல் சேஃப். அதனால் வேக்சினேஷன் பற்றி நிறைய ரூமர்ஸ் வருது போகிறது, எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு வேக்சினேஷன் எனக்கு தெரிஞ்சுட்டு வேக்சினேஷன் போட்டவா எல்லாருமே சௌக்கியமாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் வேவில் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆனாலும் அவளுக்கு அஃபெக்ட் ஆகலை. அதனால் கோவேக்சினோ கோவிஷீல்டோ இப்போ புதுசாக என்ன ஸ்புட்னிக்கும் வந்திருக்கு. ஏதோ ஒன்று போட்டுட்டேன்னா யுவர் சேஃப். நம்ம ஃப்ரீயாக வெளியில் போயிட்டு வரலாம், ஃப்ரீயாக கிளாஸ் அட்டன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இதை தவிர ஒன்று இருக்குது. இது நம்ம ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய ரெமடி. இதை தவிர ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, மனசில் ஒரு பயம் இருக்கும். என்ன தான் நம்ம வேக்சின் போட்டுட்டாலும், என்ன தான் இது பண்ணாலும், ஒருவேளை எனக்கு வந்துடுமோ, நான் செத்து போய்டுவேனோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. சரியா? அந்த பயம் தேவையில்லை. ஏன்னா செத்து போகிறது நிச்சயம். சரியா? அப்புறம் எப்போ செத்து போகணும், நம்ம கர்மா இந்த பிராரப்தம் எவ்வளோ முடியணும், அதுவும் டிசைடட். அப்போது நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுறதா? அதனால் பயம் வேண்டாம், பயம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். பயந்து 25 வருஷம் வாழறதுக்கு பயம் இல்லாமல் ஆனந்தமாக 2 வருஷம் கூட வாழலாம். கரெக்டாக? லாஜிக் ஜி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஜி. அப்போ கண்டு மனசை அடிச்சுக்கிறது என்ன பண்ணுறது? அப்படியும் தாண்டி மனசு அடிச்சுது, நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு லிமிட்டட் ப்ரோக்ராம் 50% கிளாஸஸ்க்கு வருது, 50% வீட்டிலேருந்து கேட்குறது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது யாருக்குன்னா பயம் இருக்கிற வாழ்க்கை. பயம் இல்லாத வாழ்க்கை எப்படி வேணால் இஷ்டத்துக்கு வாங்குவோம் இல்லை. பயம் இல்லாத வாழ்க்கை வேக்சினேஷன் போட்டுண்டு, மாஸ்க் போட்டுண்டு, சோஷியல் டிஸ்டன்ஸ், 3 திங்ஸ். சரியா? தானம் தவம் யஜ்யம் மாதிரி கொரோனாக்கு என்ன
வேக்சினேஷன், சோஷியல் டிஸ்டன்சிங், ஃபேஸ் மாஸ்க், 3 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹரி ஓம்.